என்ன நம்ம மூஞ்சி நம்மளே பார்த்த மாதிரி இருக்குது. வெட்ட மாட்டேன்னு சொன்னியாம? ஆமாம், முடியாதுன்னு தான் சொன்னேன். ஏன் முடியாது? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீ வெட்டுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ வெட்டணும். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். உன் பேச்ச நீயே கேட்காதப்ப நான் ஏன்டா கேட்கணும்? நான் சொன்னா மட்டும் கேள்வி கேளுங்க. இப்படியே பேசியிருந்தீன்னு வச்சுக்க, நீ இருப்ப, வாய் இருக்காது. இந்த வாயை வெட்டுறதுக்கு நிறைய பேர் ஏழை விட்டுனுக்குறானுங்க. எதுக்கு? போயிடுவோம். ம் ம் வெட்டுறேன். ம் வா. ஏய், ம் பேர் பாடியோட வர்றது வெறும்படி ஆயிடுவேன். போய் சட்டையை போட்டு 5 minutes இருங்க சார், வரேன். என்ன வாய் தண்ணி இல்லாத கிணறு மாதிரி இருக்குது சார். வெளியே போய் துப்புங்க சார். சாரி சார், 4 பேர் வந்து போற இடம் இங்கே துப்புறீங்க. உங்க வீட்டில் வந்து உங்க அப்பா மூஞ்சி துப்புனா ஒத்துக்குவீங்களா? இது அதுக்கு போட்டதாச்சே. நானு டக்குன்னு வேலையை முடியும், நான் போனேன். இதுக்கு போட்டேன்னா கோச்சிக்கா போகுது. என்னது வாசனை வளக்குது மாதிரி ஆகுது? அனிமல்ஸுக்கு போட்டது அப்படிதான் இருக்கும். இது அமேசான் காடுல இருந்து இறங்குதுப்பா, அதனால தான் வாசனை கும்முன்னு இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய விஐபி போடுறது சார். வாசனை நல்லா இருக்குது. நீ இதே கண்டினியூ பண்ணு. இதே போடுறேன். வந்ததுல ரொம்ப பரபரப்பா இருக்கிறேன். என்ன மேட்ரு? ஏய், கவுன்சிலர் பேய வரதுங்கன்னு பரபரப்பு இல்லைன்னா அப்படியே அப்படின்னா மக்களுக்கு நல்ல சரிங்க பரபரப்பா சுத்தத்துக்கு. கழுத்துக்கு யாரா அவன் டேபிள் பண்ண திருப்பி போட்டது? ஏமா எங்க போயின்னு வர? சொல்ல முடியாது போடா. சரிம்மா சரிம்மா, எல்லாம் வளர்த்து விட்டுருக்கானுங்க ஐயா. ஏய், கத்தி எடுத்துட்டு ஃபீல் பண்ணு. சரி சார். ஃபீல் பண்ணி பிளேட விட்டாமா. என் கூட 5 நாள் சுத்தி இருக்கேன். நான் நினைச்சதுன்னா உன்னை கொண்டு போய் என்ன ஒண்ணு மென்னிலே பாடம் டைலாக் மனப்பாடம் பண்ணிருந்தேன் மேடம். என்ன இது? எந்த குப்பையில இருந்து பொறுக்கிட்டு வந்த? உங்களை மாதிரி பொறுக்கிற புத்தியெல்லாம் இல்ல. இதுல என்ன ஒன்று செலக்ட் பண்ணுங்களேன். என்னத்துக்கு? செலக்ட் பண்ணீங்கன்னா உன் பேரும் என் பேரும் போட்டு கத்திரிக்காய் வச்சு ஊரு ஃபுல்லா கொடுத்துருவேன். அதுக்கு தான். வாடா என் ரோட்டு கடாண்டா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் அவ்ளோ பெரிய பர்பா. இன்னும் 2 நாள்ல எனக்கு ஃபாரின் மாப்பிளையோட என்கேஜ்மென்ட் இது தெரியுமா? மாப்பிள்ளை பேரு ராமசாமி. ராமசாமி ஃபாரின் மாப்பிள்ளையா? நான் யாரு என்னன்னு தெரியாம என்னவே உசார் பண்ண வரியா நீ? நீ என்ன அவ்ளோ பெரிய பிஸ்தாவா? பிஸ்தாலாம் இல்லடி, டானு. டானு? எந்த ஏரியாக்கு டானு நீ? ஏரியாக்கெல்லாம் இல்ல, என் பேரு டானு. டானு ஸ்வீட் கடை வந்துட்டு. தப்பா, நான் கோயிலாண்ட சாமியை மீட் பண்ண போய்கின்னு இருக்கேன். இல்ல அவ்வளவுதான் சீன் ஆயிடும். இவ்வளவு நாளா இவ பின்னாடி சுத்துறது வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஜெனரேஷன் வெரி வெரி worst. இப்படி இருந்தா நாங்களாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? கரெக்ட் சார். அந்த காலம் தான் சார். என்ன பாட்டு முடிச்சுட்டு சென்டிமெண்ட் முடிச்சுட்டு ஒன்றும் உட்காந்துக்கிறான். வணக்கம் சார். இன்னைக்கு வைச்சா நாளைக்கு வயந்துடும். எது சார்? பொண்ணுங்களும் அப்படிதான், ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணது அவதான் சார் ஃபீல் பண்ணோம். சி உங்ககிட்ட சொல்லுங்க. ரொம்ப என்ன சார்? ஹலோ, என்னடா லவ் புட்டுக்கிச்சா? அதெல்லாம் அண்ணன் இந்த கேள்விங்களுக்கு நலத்திட்டம் செய்யற மாதிரி போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாப்புல. இந்த சசிகுமார் படத்துல ஏதோ ஏவுசினாம கேள்வி எல்லாம் வலிச்சுன்னு போயிட்டானுங்க. இப்ப என்ன பண்றது? சசிகுமார் சார் சீக்கிரம் சிட்டி படத்துக்கு வாங்க. இப்ப என்ன உனக்கு கிழவிங்க வேணும்? தெரியா? அதுக்கு இல்ல அரவிந்த் சாமி, இப்போ உனக்கு கிழவிங்க வேணும். உடனே ரெடி பண்ணி அனுப்புற பார். காக்க காக்க கனகவேல் காக்க தாக்க தாக்க தடையற தாக்க. எல்லாம் சினிமா பேரா வருது. முருகா, என் பொண்டாட்டிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாத்திரு முருகா. ப்ராஜெக்ட் 2 அம்மா, சங்கர் சார் படத்துக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஓ, அந்த விஷயமா மேனேஜர் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடுறேன், பேஸ். மாட்னேன். ஹலோ ஹலோ, சொல்லு தங்கச்சி. தங்கச்சியா? புது படத்துல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்ன மாமான்னு கூப்பிட சொன்னீங்க. நைட்டு தானடி கூப்பிட சொன்னேன். பதில் பேசுங்க மாமா. என் கேரக்டரே மாத்திட்டீங்களா? நான் எங்கம்மா மாத்தினேன்? டேரக்டர் தான் இப்ப என்னைய மாத்திடுவார் போல. ஓகே மாமா, வேற எந்த கேரக்டரா இருந்தாலும் சொல்லுங்க.
ஓ கண்டிஷனா? ஏய் வெய்மா நீ வேற. மாமா என்னை பத்தி உனக்கு தெரியாதம்மா. ஆ எந்த பொண்ணா இருந்தாலும் தங்கச்சியாதாம்மா பார்ப்பேன். இருந்தாவே பாப்பாடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. முருகா 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 டேய் முருகா முருகா முருகா. டேய் வெப்பன் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வாமா. உன்னை ஜஸ்ட் மிஸ். எல்லாரும் டார்கெட் பண்றாளே. எங்க அப்பன் கராத்தே கிளாஸ் அடிச்சிருக்கேன். ஐயோ வெட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே. சொல்றா. நான் ஏஜே வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்குது. காலையில வாய்க்கு இருந்துச்சு போல்றது. டெய்லி நடக்கிறது தானடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம கவுன்சிலர் ஜேபி இருக்காருல்ல, அவருக்கு ஒரு 4 கேள்வி வேணுமா? போட்டோ ஷூட் டப்புன்னு அனுப்பிச்சு. டேய் எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சுடா. பாண்டி காரில் அனுப்பிச்சி விட்றேன். அந்த கார்லையா? டேய் அதில் அனுப்பது கேள்விகளை ப்ரீசர் பாக்ஸில் போட்டு அனுப்பலாமடா. புரிஞ்சுக்கோ. சரி அன்பு ஃபோன் பண்ணானா? ஆமாண்டா 15ஆம் தேதி என்கேஜ்மெண்ட்டு. மச்சான் அப்புறம் உங்க முன்னாடி என்ன வச்சு ஒரு வீடியோ வந்தது, ரொம்ப தப்பு டேய் மச்சான். இன்னைக்கு சரக்கு பாட்டினாண்டா. ஏய் நான் சீரியஸா சொல்றேன், வெக்கமா இல்ல உனக்கு? சீ வெயிடா. வெக்கம் கட்டவன். உனக்கு 4 ஆயா வந்துனுக்குது. சிம்டாங்கார கிளவியை கூட்டிட்டு சுடுகாட்டுக்கு போறேன். ஏண்டி இழவுக்கு போற வயசுல குழவு பண்ண சுத்தி நிக்கிறீங்க? ஷூட்டிங் போற மட்டும் கூட்டுக்கு வந்து விட்டு இந்த வெயில்ல எங்களை தலை விட்டுக்கிற எடு விட்ட நாயே. கல்யாணம் ஆன புது ஃபீரெல்லாம் வச்சு தள்ளிட்டு போன அந்த வண்டியில இப்படி வயசான கிழவிலாம் வச்சு தள்ள வச்சுட்டானே இந்த ஏஜ். சும்மா இருக்க தண்ணியில கல்ல விட்டானா என்ன ஏதுன்னு கேட்காம வண்டிய தள்ள விட்டானா. உன்னெல்லாம் தள்ள விட கூடாது, கல்லை கட்டி கடல்ல விடணும். தூக்கி அடிச்சிருவேன். வண்டிக்கு இன்ஜின் இருக்கா இல்லையா எடுபட்ட வயல. உன் வாயில பல்லு இருக்கானே தெரியல, நிஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டு கலாய்கிறியா? ஏண்டி சன்னி தீவனு இந்த பேர்ல சொல்லி என்ன குத்தம்? நம்மளை கூப்பிட்டு கொண்டு ஏசண்டு அவனை சக்கையா புளிஞ்சு உண்ணு வண்டியை தள்ள விட்டு கொண்டு விட்டான். ஏண்டி அந்த காலத்து ஆண்ட்ரியா? அது என்ன காதா இல்ல கம்மல் ஸ்டாண்டா? கண்ணா பின்னாடி குத்தி வச்சுக்கிற. ஆடி கார்ல ஹாயா போக வேண்டிய என்ன இப்படி ஜானவாச கார்ல ஆயா கூட போஸ்டான இந்த ஏஜ். இருடா பெட்ரோல் வாங்கிட்டு வந்து பேத்து எடுக்கிறேன். என்னாடி பாக்குறீங்க? அவங்களுக்கு சேர்த்து தான் சொன்னேன். ஆமா மரணம் மாசு மரணம் உனக்கு வரணும், உன் சாவுக்கும் என் வண்டி தான் வரணும், தரணும் பெட்ரோலு தரணும், அதை வாங்கிட்டு வண்டியை நான் சீக்கிரம் எடுக்கணும். துப்பிடுத்துக்கா பெட்ரோலு காருக்கு போடலாமா இல்லை சாருக்கு போடலாமா? சாருக்கு போட்டாதான் கார் ஓட்ட முடியும். சாருக்கே போடுவோம். கட்டிங் கேட்டா வாங்கி தர மாட்டேன். அடா எச்சக்குடி ஏமாத்திரமா எப்படி இருக்கிற? எத்தனை குடிக்க வரவே இல்லை. கையில காசு இல்ல மாப்பிள்ள. அண்ணா ஒரு 105 ரூபா கோட்டை ஒன்றுக்குண்ணா. தேங்க்யூ பாட்டி, பாய். என்னடா மண்டை இது? தண்ணியில தாண்டி போறதுக்கு வரிசையா கல்லு போட்ட மாதிரி இருக்குது. சரிப்போ. கூல் 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 மச்சி. நேற்று மேட்ச் பார்த்தீங்களாடா? எல்லா பெட்டிங்கடா. ஏண்டா குவார்டர் வாங்க காசு இல்லாம கட்டிங்கே ஷேர் பண்ணி 4 பேர் அச்சுன்னுக்கிறீங்க. நீ எதுக்குடா பெட்டிங் பத்திலாம் பேசுற? நமத்து போன நார்த்தங்கா மண்டை. மச்சான் அடுத்த வேர்ல்டு கப் நமக்கே தான், கவலைப்படாத. நமக்கே தான். என்ன சார் சொன்னீங்க? வேர்ல்டு என்ன சார் சொன்னீங்க? வேர்ல்டு கப் என்ன சார் சொன்னீங்க? வேர்ல்டு கப்டா. ஏண்டா வாட்டர் கப்பே வாங்க காசு இல்லாம எவனோ குஷ்டு போட்ட வாட்டர் கப்பை கழுவி குஷ்டுக்கிற உனக்கு என்னடா வேர்ல்டு கப்பு? அந்த சோமாலியா சொட்ட. ஹாய் சார், ஐம் அன்பு. ப்ளூபெரி இன்டீரியர்ஸ். உங்க வீட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். வீட்டுக்கு முன்னாடியா? தம்பி இந்தாண்ட பாருப்பா. அட இந்தாண்டப்பா உன் புடனைக்கு பின்னாடி. ஹாய் சார். வா வா வா. இடத்த பார்த்தா சுடுகாடு மாதிரி இருக்கு. பார்ட்டி இங்க என்ன பண்றாரு? ஹாய் சார். சைட்டை பார்த்துக்கலாமா சார்? இருப்பா, ஏன் அவசரப்படுற? எடுத்தோம் கவுத்தம் இருக்காத. இதான் என் வசந்த மாளிகை அமைய போற இடம். ஜனவரி மாசம் ஜட்ஜ்மெண்ட், பிப்ரவரி மாசம் இடத்த வாங்குறோம். அப்ப நீ ஒன்னும் இந்த இடத்த வாங்கல. கேஸ் முடிஞ்சாதானே காசு வரும். என்ன லாஜிக் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? புரிஞ்சிருச்சு. நான் வேலை செய்யறா சும்மா தான் இருக்கு. சும்மா இருக்குது. ஏன்னா ரயில்வே ட்ராக்ல போய் தலை கொடுக்கலாம்ல நீ?
அவன் தலை இருக்கட்டும். வாங்க சார். டேய் குடுறா. ஏன்டா இப்பதான்டா சேவ் பண்ண, எப்படா முடி வந்தது உனக்கு? சேவிங் பண்ணிய பிளேடு போட்டியா? பிளேடு போடலையா? ஆமா, எங்கடாயா? இன்னும் வரலையாண்ணா? வரலடா. வந்தா நான் ஏன்டா இங்க வரேன்? ஒரு செகண்ட்ண்ணா. டேய் அந்த போனேரா எட்ரா மோட்டா. எங்கடா கழுத்த காணா? ஒன்றுண்ணா. ஹலோ, போட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? கிளவிங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படா? டேய் கேள்விங் பர்ஃபார்மன்ஸோட இங்க ஒருத்த ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கறான்டா. இன்னும் வரலடா. என்னது வரலையா? என்னடா சொல்ற? வரலடான்றல. பாண்டிகார்ல போட்டு அனுப்பிச்சு விட்டேனடா. டேய் கொஞ்சம் அனுப்பிச்சுடுறா. சரி சரி அண்ணா. ஆயாலாம் ஆந்துவேண்ணா, எனக்கு சேவ் பண்ணாதீங்க. அவனுக்கு கிரீம் காயுது, அவனுக்கு என்ன சேவ் பண்றீங்களா? ஆயா வரல பண்ணுங்க. ஆயா வரலின்னு வச்சுக்க, நீ பேயா அழிவ. இந்த பஞ்சு சொல்றது தான் திரும்பி வந்துக்கிறான் போல் தெரியுது. ஏய் வானவை நாய். கிளி மஞ்சாரோ மலை கனி மஞ்சாரோ இந்த குளிஞ்சாதாரோ யாரோ யாரோ. யாரா அது கோரஸ் படுறது? சரி ஓகந்தாரோ கண்ணில் நுழைஞ்சதாரோ கையை குனிஞ்சாதாரோ யாரோ யாரோ. யாரா அது கோரஸ் பாடுற குரங்கு? சனிக்கிழமை மங்களம் பொங்க குணம் மகிழ மூஞ்சும் மகிழ சீரா பவுடரை போட்டு நீராடு. என்கிட்ட அடி வாங்கிட்டு நீ உயிருக்கு போராடு. என்னடா ஒன்று ஃபோனை பார்க்குது, இன்னொன்று பேனை பார்க்குது. ஏண்டி 6 மணிக்கு அவஞ்சன் படத்துக்கு போமா? ஏண்டி ஆல்ரெடி கண்ணை வெஞ்சு உனக்கே இந்த வருஷம் தான் எண்டு கேம்னு நினைக்கிறேன். இதில் அவஞ்சர்ஸ் எண்டு கேம் நீ போறியா? அவங்க தான் அதை திருடிட்டு வந்து போட்டிருக்காங்க. திருடிட்டு வந்து போட்டிருக்காங்களா? ஏண்டி அதை 3Dல போட்டிருக்காங்கடி. தீ பிடிச்ச திஷ்டி பொம்மை. மேடம் யார் அவங்க? அயாத் தோட்டத்தில் 60 ரூபாய்க்கு சூட்டும் போட்டு பத்துக்கிற மாதிரி பத்துக்கிறாங்க. சாச்சு டவுன் 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 டவுன். சொல்றா. பாண்டி கிட்ட 4 கிளவி அனுப்பிச்சு கவுன்சிலர் வீட்டுக்கு போக சொன்னடா. இன்னும் போலடா. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான்டா. டேய் அவன் தான் டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருப்பான்டா. வெய். டேய் என்னடா பேசுற? அவன் என்னைக்குடா மெயின் ரோட்ல போனா? அந்த வண்டியில பேப்பர்லன்னு சந்து பொந்துக்குள்ள தான்டா போவா. அப்புறம் எப்படா டிராஃபிக் ஜாமு? சரி நீ கட் பண்ணு, நான் கால் பண்ணிட்டு லைன்ல வரேன். டேய் டேய் டேய். என்னடா? டேய் நானும் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கேன், கால் பண்றா. சரி இரு. நம்ம வண்டியில மட்டும்தான் பெட்ரோல் டேங்கே கைட்டின்னு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வர ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஹலோ டேய் எங்கடா இருக்க? ஏய் உன் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வந்து ஈவினிங் தானே, அதுக்கு எதுக்குடா இப்போயே ஃபோன் வச்சுருக்கிற? சரி அட்ரஸ் சொல்லி வந்துடுறேன். நம்பர் 6 துரைராஜ் தெரு ஆழ்வார். ஏய் சூப்பரா, ஏஜ் மாதிரியே பேசி அவனோட அட்ரஸ் அருமையாக ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஏஜ் மாதிரி இல்லடா, ஏஜே தான் பேசுறேன். எங்கடா இருக்க வெட்டி போயல? ஏய் மச்சான் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நடுரோட்டு நின்றுக்குது. இப்போ தான் பெட்ரோல் போட்டுக்கிறேன், வந்துடுறேன். அறிவு இருக்காடா? உனக்காண்டி கவுன்சிலர் வெயிட் பண்றாரு வீட்டில். வரேன் வெயிட் பண்ணு. அவருக்காக மக்கள் எத்தனை வாட்டி வெயிட் பண்ணியிருப்பாங்க, மக்களுக்காக அவர் வெயிட் பண்ண மாட்டாராமா? ஏய் கம்முனு அச்சனை. ஏய் அவன் தான் உனக்கு. தலை வலிக்குது. டேய் ஒருங்கடா வரேன். நொச்சுன்னு பெல்ல அவங்கிட்ட. ஹாய். டோர் ஓபன் பண்ண ஏன் இவ்ளோ நேரம்? வேணா விட்டுரு.
பொண்ணு படுத்திருக்கா. ஆமா கம்பத்துல இருந்து எல்லாரும் எப்ப வராங்க? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆமாமா. என்னடா மாப்ள? நீ வேற மாப்ள. கிண்டியாவது நொண்டியாவது. உளுந்தூர்பேட்டை இன்னும் தாண்டல பஸ்ஸை உருட்டிட்டு வந்தாங்க. என்னது கிண்டியில இறங்க போறீங்களா? மாப்ள உளுந்தூர் உளுந்தூர் உளுந்தூர். நீங்க பிள்ளைல இறங்குங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டானா? ஏய் எங்க மாமா வந்துட்டாரு, நீ கிளம்பு. அவர் வந்தா நான் ஏன் கிளம்பணும்? ஏய் நான் உன் கூட தனியா இருக்கிறது பார்த்தா அவர் தப்பா நம்மள தப்பா நினைக்கணும். நம்மளுக்கு தான் என்கேஜ்மென்ட் நடக்க போகுதுல. கக்கூஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். நான் ஃப்ரெஷ் ஆனும். சரியா? பை பை. சரி, பை bye. பை. டேய் வாடா. ஏய் என்னடா? யார் அந்த பொண்ணு? பெட்ரூம்ல படுத்திருக்கா? என்ன கேட்டா படுத்திருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேள்றா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நம்மளை விட்டுட்டு அவன் மட்டும் என்ஜாய் பண்ணியிருக்கான். போட்டோம். பாண்டி இருக்குறான். குபேர குழந்தை, உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. என்னடா? ஏண்டா மார்னிங் மண்டை வலிக்குன்னு கட்டிங் உசார் பண்ணி வச்சிருந்தா அதை எவனோ உசார் பண்ணிட்டு போயிட்டுக்கிறான்டா. சத்தியமா நான் குடிக்கலடா. நாட்டுல பொண்ணுங்களுக்கு கூட பாதுகாப்பு இருக்குடா. ஆனா சரக்குக்கு தான்டா பாதுகாப்பே இல்ல. ஃபர்ஸ்ட் அதை சத்தம் போட்டு சேஃப்டி பண்ணுடா. நான் எவ்வளவு கோவத்துல இருக்கிறேன். எவனோ குழா கட்டி பாட்டு போட்டுக்கிறேன். கேட்க மாட்டீங்களா? போய் கேளுடா. பெரிய வேட்டையாடல் கமலு புருவத்தை தேய்ச்சி யோசிக்கிறாரு. பட நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. டேஜ் நீ எதுவும் ஆர்டர் பண்ணியா? எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுடா. நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கார்டு இப்படி உங்ககிட்ட? உங்க கார்டோட பின் நம்பர் 4747 சரிதானா? அக்கௌண்ட்ல எதுவும் டெபிட் ஆல. இந்த கார்டு இப்படி உங்ககிட்ட? ஐயோ இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி ஃபீல்ட கெடுத்து வச்சுக்கிறானுங்களே. சோறு வேற வரல. சரியா பிறந்தா உள்ள வாடா பாப்போம். சரக்கு போயிட்டு இருக்கா? சரிதான். ஒரு டாடி தான்டா வராம்பார். ஆனா நீ இருந்தா உள்ள வந்திருக்க மாட்டேல்ல. பில்ல எவ்வளோன்னு கேளு மச்சான். யாரா இங்க வச்சு இந்த வேர்கல்ல பாய்ட்டு? 1400 சார். என் பொண்டாட்டி கூட இருந்த வீடியோ Facebookல வந்தது தப்புடா. சார் சேஞ்ச் இல்ல. எனக்கு ஒரு ஃபேஸ் டெஸ்ட் இல்ல. அத ஃபேக் நியூஸ் மச்சான். சார் அது வேற பார்ட்டி ஆர்டர் பண்ணுங்க சார். ஏய் அப்ப இங்க நடக்கிறதுலாம் பார்ட்டியா தெரியலையா? சார் வேற பார்ட்டி ஆர்டர் பண்ணு சொன்னா சார். விட்றா மச்சான், அவனை அடிச்சே கொன்னுடா மச்சான். அண்ணா அடிக்க மாட்டேல்ல. அந்த பாட்டில எடைக்கு போட்டனா 2 ரூபா வரும். சீக்கிரம் வாங்கி வந்து காலைல பாத்ரூம்ல. ஐயோ கஸ்டமர் ஃபோன் பண்றாரே. ஏய் பாத்தியா பிரேம்ஜா ஃப்ரெண்ட் தான் குறா. ஏர்கால்ல ஒண்ணா தான் குச்சோம். என்ன வைபா கிட்ட கேட்டு போய். சார் ப்ளீஸ். ஹலோ சார் போன் கொடுங்க சார். எங்க இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் அன்பு வீட்ல இருக்கறேன். அங்க என்ன பண்றப்ப? சார் ஃபுல்லா குஸ்ட் உன்கிட்ட போன்ல பேசினக்கறேன். அப்படியே அப்படி ஆர்டர் பண்ண மகரி பிரியாணி. அப்ப உன் பேர் என்ன? அப்ப ஏன் பேரா? புருஷோத்தம. புருஷன தோப்புல 20யா? ஏய் புருஷோத்தமன்னு சொன்னா. புருஷ் புருஷோத்தமெல்லாம் அன்டைம்ல பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு எங்க ஸ்கூல் ஹெச்எம் மனோபாலா சொல்லி இருக்கிறார். ஐ லவ் யூ. கேளுங்க சார். ஜி என்ன அர்ஜென்ட் இருக்குது? எப்படி நைட்டு வீட்டுக்காரங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டிகளுக்கெல்லாம் நீங்க தானே சாப்பாடு கொடுக்க போறீங்க? என்ன அர்ஜென்ட்? குடிங்க குடுங்க. குடி வாய் தர வாய் தர. ஜி சண்டை போடாதீங்க. வாய் போலங்க போதுங்க போல ஊத்துறா ஊத்துறா. குடிங்க குடிங்க. ஏய் மூஞ்சி காரி துப்புற மாதிரி இருந்தா அப்படிதான் பண்ண. தள்ளி நின்று ஊத்துறா. சரக்கு மச்சான், சரக்கு தள்ளிட்டேன்டா. ஜே சரக்கு வேண்டாம், சரக்கு வேண்டாம். ஜே பெட்ரோல் வண்டியோட பழைய பைக்கை வச்சுன்னு சென்னை சிட்டி ஃபுல்லா சுத்துறது நீங்க தான். உட்காருங்க ஜி. நீ பாண்டிச்சேரி போவியோ இல்ல புதுச்சேரி போவியோ இல்ல வேளச்சேரி போவியோ எனக்கு தெரியாது. ஊத்தன சரக்கு நீ வாங்கின்னு வரல, உன் 2 காலும் கொடுங்கூர் குப்பை தொட்டில இருக்கும். உன் முண்டம் கிண்டி பிரிட்ஜு கீழே இருக்கும். அப்புறம் நாங்க 4 பேர் மீடியால வந்து அடையாளம் காட்டுவோம். எங்க வக்கீல வச்சு 4 நாள்ல வெளியே வந்துருவோம். அடையாளம் காட்டினோமா இல்ல சரக்கு வேணும் தரியா? சொல்லுங்க ஜி. ஜி
போங்க ஜி. 4747. திலீப் சுப்ரா எனக்கு சுகர் வந்த மாதிரி இருக்குது. ஏய் மங்கி, அந்த பேக்கை தான் அவங்ககிட்ட கொடு. என்னென்ன சேட்டப் வந்து பாரு. ஏய் கண்ணை புடுங்கி தின்றுவேன். படா. ஏய், நீங்க எப்ப பைக் ஏத்தீங்களோ அன்னிலேருந்து எவ்வளவு சமைக்க மாட்டாளுங்கடா. கச்சாத்தின் போ. ஆபாயிலே பார்சல் பண்ண சொன்னேன். அண்ணே காஃபி போட போறேண்ணே, குடிச்சிட்டு போறீங்களாண்ணே? செம்ம காண்டில் இருக்கேன். பிலிமினே படிக்கும் போதே 10,000 சம்பளத்துக்கு சமயக்காரனா வேலை பார்த்துருக்கேண்ணே. ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்கேண்ணே. போட்டா லூசு என்னண்ணே குடியாரப்ப பாசங்கொட்டி. டேய் அன்பு, என்னதான் போதையா இருந்தாலும் சரக்கு அடிச்சு டெபிட் கார்டு கொடுக்கறதுலாம் ரொம்ப தப்புடா. யோ அவராவது டெபிட் கார்டு கொடுத்தாரு, ஆனா நீங்க உன் வீட்டு அட்ரஸை கொடுத்து உன் பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கி கொடுக்க சொன்னேன். நானா? அதுவும் அர்ச்சனா ஸ்வீட்ஸ்ல. இன்னைக்கும் அர்ச்சனை கன்ஃபார்ம். என்ன வர வர கனவு ரொம்ப கோரமா வருது. அப்பப்போ கனவுல நம்மளே வரோம். குளிச்சுட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போனோம். இந்த ஃபீல்டுலே நான் தான் வெர்ஜன் பையன். என் பக்கத்தில் எப்போ வந்து இது பத்துச்சு? ஏய் டா பொண்ணு, ஏய் அதானே நம்மளோட பொண்ணுங்க தானே இப்போ அதிகமாக குடிக்கிறாளுங்க. எல்லாம் அந்த மாமா தாத்த வரையிரு. ஏஜே 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 என்ன ஏஜே, எப்போ அசம்பிளி பண்ண இந்த ப்ரோக்ராம நான் தான் கொடுக்கணுமா இதுக்கும் காசை? டேய் பேச்ச மாத்தாதடா. முதல்ல அவளை எழுப்பி வெளியில அனுப்புடா. ஏய் யாரு பேச்சு மாத்துறா? இருக்கான் தானே சில்க் சாரி கொண்டு வந்துக்கிறேன். டேய் என்ன சமாளிக்கிறியா? இல்ல கழுவி ஊத்துறேன். என்ன பேசுற? சும்மா இருங்கடா. நைட் நமக்கு தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்த வந்து டெபிட் கார்டு வாங்கிட்டு போய் பின் நம்பரோட சொல்றான். இதுல நீ செஞ்சா அவன் செஞ்சன்னு பஞ்சாயத்து வர. முதல்ல அவளை வெளில அனுப்புடா. போடா, போய் முதல்ல வெளில அனுப்புடா. ஊர் நிறுத்தி நீங்க வெளியே அனுப்புது நானா? நான் நியாயம்டா அதெல்லாம்.